தமிழக வெற்றிக் கழக தலைவர் மற்றும் நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மீண்டும் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு போக இருக்கிறாங்க. அங்க மக்கள் வாக்களித்து விஜய் அவர்களை வெற்றி பெற்று வர வைத்ததுக்காக மக்களுக்கு நேர்ல போய் நன்றி தெரிவிக்கிறதுக்காக ஒரு பொதுக்கூட்டமானது நடக்க இருக்கு. திருச்சி சத்திரம் பேருந்து அருகே இருக்கக்கூடிய ஜோசப் கல்லூரியினுடைய வளாகத்துல உள்ள வச்சு பொதுக்கூட்டமானது நடக்க இருக்கு. அங்க நன்றி தெரிவித்து மக்களோட உரையாற்ற போறாங்க விஜய் அவர்கள். இது தொடர்பாக தகவல்களானது வெளியாகிட்டு இருக்கு. இன்னும் பல திட்டங்களானது இது தொடர்பாக போடப்பட்டு இருக்கு. என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில் விரிவா பார்க்க போறோம். திருச்சி கிழக்குக்கு இன்னும் விஜய் அவர்கள் போவே இல்லையே, அவர் நன்றி தெரிவிக்கவே இல்லையே. மு.க. ஸ்டாலின் அவர்களை பாருங்க, அவர்தான் ஒரு தலைமை பண்பு. அவர் தோத்த அன்னைக்கே கொளத்தூர் தொகுதியில தோத்திருந்தாலுமே அங்க சில மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி நேரடியாக போய் நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா திருச்சி கிழக்குக்கு இதுவரைக்கும் விஜய் அவர்கள் போகலையே அப்படின்ற கேள்வி இருந்தது. இப்போ அந்த கேள்விகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில திங்கட்கிழமை அன்று விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு பகுதி மக்களை நேர்ல போய் சந்திச்சு நன்றி தெரிவிக்க போறாங்க அப்படின்ற செய்திகளானது கிடைச்சிருக்கு. திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டி போட்டு வெற்றி பெற்ற விஜய் அவர்கள் அந்த தொகுதியில திருச்சி பெரம்பூர் 2 தொகுதியில போட்டி போட்டாங்க. திருச்சி கிழக்குலையும் வெற்றி பெற்று பெரம்பூர்லயும் வெற்றி பெற்ற காரணத்தினால ஒரு தொகுதியில ராஜினாமா செய்ய வேண்டியிருந்தது. அங்க ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில ஜூன் 1 அன்னைக்கு நன்றி தெரிவிக்க போறாங்க. சத்திரம் பேருந்துக்கு அருகே இருக்கக்கூடிய புனித வளனார் கல்லூரி வளாகத்துல வச்சு இந்த பொதுக்கூட்டம் நடக்க இருக்கு. இது தொடர்பாக அந்த கல்லூரி வளாகத்துல நடக்க போற விஜய் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போற முதல் நிகழ்ச்சி இது அப்படின்ற காரணத்தினால அங்க பிரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் எம்எல்ஏக்களுக்கும் சில உத்தரவுகள் பறந்திருக்கு. யார் யாரெல்லாம் அவங்களுடைய தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நிச்சயமா மக்களை நேர்ல போய் சந்திச்சு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்ற உத்தரவும் தலைமையில இருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்களுக்கு போய் சேர்ந்திருப்பதாகவும் தகவல்களானது கிடைச்சிருக்கு. நன்றி தெரிவிக்கணும் அப்படின்றத அடிப்படையாக வச்சு தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க தொகுதியோட மக்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்றத கட்டளையாகவே விடுத்திருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். ஜெயிச்ச வேட்பாளர்கள் ஏற்கனவே நன்றி தெரிவிச்சு மக்கள் கிட்ட நேரடியா போய் நன்றி தெரிவிச்சிருந்தாலுமே அவங்களும் அவங்களுடைய புகைப்படங்களை அங்க போய் புகைப்படங்கள் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை நிச்சயமா தலைமைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியின் சார்பாக இனிகோ இருதயராஜும், அதிமுகவின் சார்பாக ராஜசேகரனும், நான் தமிழர் கட்சியின் சார்பாக கிருஷ்ணசாமி அவர்களும் விஜய் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 27,000 வாக்குகள் வித்தியாசத்துல திருச்சி கிழக்கு மக்கள் அமோகமா வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க விஜய் அவர்களை. கிட்டத்தட்ட 5 தொகுதிகள்ல இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. அதுல ஒன்றாக திருச்சி கிழக்கும் அமைஞ்சிருக்கு. அதுல விஜய் அவர்கள் ராஜினாமா செய்த ஒரு காரணத்தினால எப்படி இந்த நன்றி தெரிவிக்கும் விழா இருக்க போகுது, கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் பொறுப்பேற்கிற அன்னைக்கு சிஎம்மாக அவர் பதவியேற்கிற அன்றைக்கு அவர் உரையாற்றி இருந்தாங்க. அதற்கு அப்புறமா திருச்சி கிழக்குல தான் உரையாற்ற போறாங்க அப்படின்றதையும் இங்க நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட 20 நாள் கேப்புக்கு அப்புறமா மீண்டும் விஜய் அவர்கள் உரையாற்ற போறாரு. இந்த 20 நாள் அவர் சிஎம்மா அவருடைய பணிகள் எப்படி இருந்தது அப்படின்றத அவரே சொல்லுவாங்களா அப்படின்ற அந்த ஒரு கேள்வியும் இருக்கு. சோ அவங்களுடைய உரைக்கு பல பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து மக்கள் தொடர்ந்து அவருடைய தொண்டர்கள் எல்லாருமே அவங்க என்ன சொல்ல போறாங்க, நன்றி தெரிவிக்கிறதோடு இந்த 20 நாள் சிஎம்மாக விஜய் அவர்கள் பார்த்த விஷயங்கள் பத்திலாம் சொல்லுவாங்களா, திருச்சி கிழக்கு மக்கள் கிட்ட அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாம் அதிகரிச்சிருக்கு. சோ திருச்சி கிழக்குக்கு ஒரு கேம்பெயின் பண்றதுக்காக போயிருந்திருக்கிறாங்க. அதே சமயம் மக்களுக்கு இப்போ சிஎம்மா திருச்சி கிழக்குக்கு போறாரு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்க முடியுது. சோ இது பத்தி உங்களுடைய பார்வை என்ன, நன்றி தெரிவிக்க போகக்கூடிய அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத உங்க பார்வையில இருந்து நிச்சயமா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.